நமஸ்தே. இந்த வீடியோவில் பிராத்மிக்கில் நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். லெசன் 1 தொடர்ந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? டே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனுவாத் அபியாஸ் 1 to 10 வரையுமே நான் நடத்தி கொடுக்குறேன். சரியா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜியே. பிராந்திய பாஷா அப்படின்னா நம்முடைய தாய்மொழியில் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் என்ன கொடுத்துருக்காங்க? கோபால் இதர் ஆவோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது பாருங்கள், இது என்னது அப்படின்னா கட்டளை வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதி, கட்டளை விதி தான் இதை பற்றி கேட்டிருக்காங்க. முதல்ல இதோட பேசிக் தெரிஞ்சுக்கலாம். பேசிக் தெரிஞ்சுட்டு அப்புறமா டிரான்ஸ்லேஷன் போகலாம். இது லெசனில் பார்த்தீங்கன்னா போதினியில் 5th லெசனும் இதை பற்றி தான் லெசன். நான் அதை பார்க்கும்போது பார்க்கலாம். இது பாருங்கள், கட்டளை வினை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆர்டர் பேஸில் சொல்கிறீங்க ஒருத்தர் அப்படின்னா தூ, தும், ஆப். ஆப்னா ரெக்வெஸ்ட் பண்ணுறது. ஆப்னா யார்? பெரியவங்களை சொல்லி கொடுவோம் இல்லையா? ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி சொன்னீங்கன்னா ஒரு விஷயத்த ஆப். ஆர்டர் பண்ணிங்கன்னா தூ, தும்முன்னு சொல்லலாம். தூனா உங்களை விட ரொம்ப கீழாக இருக்கவங்கள அப்படி தூ சொல்லலாம். தும்முன்னா ஈக்குவலாக இருக்கவங்க, இல்லை தும் எல்லாரையுமே சொல்லலாம். உங்களுக்கு கீழே இருக்கவங்கள தும்முன்னு சொல்லலாம், உங்களுக்கு மேலே இருக்க எல்லாரையுமே ஆப் சொல்லலாம். அதாவது கட்டளை சொன்னீங்கன்னா தும்மு சொல்லணும், ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறீங்கன்னா ஆப் சொல்லணும். சரியா? இப்போ பாருங்கள், ஈட்ட கா இருக்குது. கானா சாப்பிடு. காவோ, தும் காவோ அப்படின்னு சொல்லணும். தும் சொன்னீங்கன்னா காவோ சொல்லணும். ஆப் சொன்னீங்கன்னா காயியே அப்படின்னு சொல்லணும். என்னது? இயே சேர்த்துக்கணும், அவ்வளோதான். கா ப்ளஸ் இயே, காயியே. ரைட். லிக், லிக்கோ, லிக்கியே. கோ, ஜல், ஜாவோ, ஜாயியே. ரீட், பட், படோ, படோ और படியே. பட் ப்ளஸ் ஓ தான் படோவாக மாறி இருக்கு இல்லையா? அந்த டா இட்டோட ஓ சேர்க்கும் போது படோ அப்படின்னு மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆ வந்து ஆவோ. சரியா? லா வந்து லாவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கா வந்து காவோ. இங்கே என்ன இருக்குது? காயியே. கா வந்து காவோ, காயியே. கானா பாடுறது. எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். பான்றது பாவோ, பாயியே. சிட்டுறது பைட், பைட்டோ, பைட்டியே. சீன்றது தேக், தேக்கோ, தேக்கியே. லெசன் சுன், சுனோ, சுனியே. ப்ளே, கேல், கேலு, கேலியே. கெட், உட், உட்டோ, உட்டியே. லிவ், ஜுட், ஜுட்டோ, ஜுட்டியே. ஜூட். அடுத்தது ரீச், பஹுஞ்ச், பஹுஞ்சோ, பஹுஞ்சோ, பஹுஞ்சியே. சரியா? தௌடு, தௌடோ, தௌடியே. திங்க், சோச், சோச்சோ, சோச்சியே. லேர்ன், சீக், சீக்கோ, சீக்கியே. ஓகேவா? எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது. ஸோ இதில் 4மே எக்ஸப்ஷன் கேஸ் இப்படி தான் வரும். ஏன்னா இங்கே ஓ சேர்த்து படித்தோம், ஆனால் இங்கே வந்து கருக்கு மட்டும் கரோ அப்படின்னு வரும், கீஜிஏன்னு வரும். அங்கே என்ன வந்திருக்கு? ஏ சேர்த்து படித்தோம்ல, அப்படி வராது. கீஜிஏன்னு புதுசாக இருக்கா? கீஜிஏ. இதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன், இது மட்டும் இப்படி தான் வரும். பி, பி அப்படின்றது தூக்கு. தும்முக்கு பிஓ, பிஓ. இந்த பக்கம் பி வரும். பிஜிஏ, பிஜிஏ. அடுத்தது கிவ்க்கு தே, தோ, தீஜியே. டேக்குக்கு லே, லோ, லீஜியே அப்படின்னு வரணும். லோ, லே, லோ, லீஜியே. தும்முக்கு லோ, லீஜியே. சரியா? ஆப்க்கு லீஜியே. ஸோ அப்போ அது 3மே கண்டிஷன்ஸ் இப்படி தான் வரும். சரியா? இதை வச்சு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது பாருங்கள். டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். கோபால் இதர் ஆவோ. கோபால் இதர் ஆவோ. கோபால் இங்கே வா. கோபால் இங்கே வா ஆர் கோபால் கம் ஹியர். கோபால் இங்கே வா ஆர் கோபால் கம் ஹியர். அடுத்தது கமலா உதர் ஜாவோ. அங்கே போ. ஜாவோ அப்படின்னா உதர். கமலா உதர் ஜாவோ. உதர்னா அங்கே, இதர்னா இங்கே. ஸோ கமலா கோ தேர். கமலா அங்கே போ. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். தும் கிதாப் லாவோ. தும்னா நீ, லாவோனா பிரிங். சரியா? கிதாப்னா புக். ஸோ அப்போ நீ யூ பிரிங் புக். என்ன வரணும்? யூ பிரிங் தி புக் அப்படின்னு வரணும். சரியா? அடுத்து தும் வஹாம் பைட்டோ. தும் வஹாம் பைட்டோ. நீ அங்கே உட்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீ அங்கே உட்கார். யூ சிட் தேர் அப்படின்னு அர்த்தம். 5th ஒன், தும் யஹு கிதாப் படோ. நீ இந்த புத்தகத்தை படி. யூ ரீட் திஸ் புக். நீ இந்த புத்தகத்தை படி. யூ ரீட் திஸ் புக். அடுத்தது 6th ஒன், யஹு காம் கரோ. யஹுனா திஸ், காம்னா ஒர்க், கரோ அப்படின்னா செய். வந்துச்சு இந்த கரோ, கர் வந்து கரோ வந்துச்சு, கர் கரோவாக மாறிடுச்சு. நீ இந்த வேலையை செய் அப்படின்னு அர்த்தம். சரியா? தும் தூத் பியோ. நீ பால் குடி. தும் தூத் பியோ. ஆன்சர் வந்து 155ல் இருக்குது.
டேக் தி நீ பால் குடி. அடுத்தது வகு கலம் தோ, அந்த பேனாவை கொடு. வகு அந்த பேனாவை கொடு. யகு ருப்பியா லோ, டேக் திஸ் ருப்பியா, இந்த ரூபாயை எடுத்துக்கொள். ஆப் யஹம் ஆயே, நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் வந்திருந்தா என்ன சொல்லணும்? நீங்கள் சொல்லணும். யஹம் ஆயே, இங்கே வாருங்கள், உள்ளே வாருங்கள். யஹம்னா இங்கே. சரி, ஹிந்தி में अनुवाद कीजिए. ஒன்று தமிழில் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். சிட் ஹியர், இங்கே உட்கார் அப்படி ஹிந்தியில் சொல்லலாம். யஹாம் பைட்டோ, யஹாம் பைட்டோ. டோன்ட் கோ தேர், அங்கே போகாதே. டோன்ட் அப்படின்றதுக்கு மத் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? மத்துன்றது டோன்ட். எந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி மத்து போட்டாலும் டோன்ட்னு அர்த்தம். செய்யாத அப்படின்னு அர்த்தம். பண்ணாத, போகாத, வராத, அந்த ஆப்போசிட் வேர்ட். வஹா மத் ஜாவோ, வஹா மத் ஜாவோ. தேர்ட் ஒன், ரைட் எ லெசன். தும் பாட் லிக்கோ, தும் பாட் லிக்கோ. பாட்னா லெசன், லிக்கோனா எழுது. அடுத்தது கோ ஹோம், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தும் கர் ஜாவோ, தும் கர் ஜாவோ, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ரிங்க் காஃபி, டோன்ட்னு வந்திருக்கு, அப்போது மத் வரணும். ஸோ அப்போது காஃபி மத் பியோ, காஃபியை குடிக்காதே, மத் பியோ. அடுத்தது பிரிங் எ பென், கலம் கொண்டு வா, பேனாவை கொண்டு வா. கலம் லாவோ, கலம் லாவோ, பேனாவை கொண்டு வா. டேக் திஸ் பேப்பர், பேப்பர்னா காகஜ் இல்லையா? ஸோ யஹு காகஜ் லோ, இந்த காகிதத்தை எடு. லோ டேக், எடு. பாத் டெய்லி, டெய்லி குளி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நஹா, நஹார் தான் குளிக்கிறது. ரோஜ் நஹாவோ, ரோஜ் நஹாவோ. எல்லாமே ஓ சேர்த்துக்கணும் தும்மோட, அவ்வளோதான். ப்ளே இன் தி ஈவினிங், ஈவினிங்கில் விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே கட்டளை விதியில் தான் வரும். ஷாம்கோ கேலோ, ஈவினிங்கில் விளையாடு. அடுத்தது ப்ளீஸ் கமின் அப்படின்னா உள்ளே வாருங்கள், நீங்கள் உள்ளே வாருங்கள்ன்ட்டு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப் அந்தர் ஆயியே, ஆப் அந்தர் ஆயியே அப்படின்னு சொல்லணும். ஆப்னா என்னது? நீங்கள். ப்ளீஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அப்போ ஆப் வர்றது ஆயியே சொல்லணும். இதே வந்து கட்டளை சொன்னோம். தூ அப்படி தூ அப்படின்னு வந்ததுன்னா கட்டளை. ஆப் வந்தால் ரெக்வெஸ்ட். சரியா? ஈஏ சேர்த்து எழுதணும். அந்த 4 மட்டும் எக்ஸெப்ஷன் கேஸ். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? சரி, தன்யவாத்.